ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவன்ஸ் டைம். சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதுல நிறைய கிராஃப்ட் இருந்தாலும் பிரைமரியா ஆடியோ வீடியோ இது ரெண்ட பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல நம்ம சினிமால ஆடியோ என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆயிருக்குது, இப்ப எப்படி இருக்குது, ஆரம்ப கட்டத்துல இருந்துங்கிறத பத்தி ஒரு சின்ன தொகுப்பா நம்ம பார்க்க போறோம். சோ ஆரம்ப காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா சினிமாக்கு வசனம் கிடையாது, ஏன் சவுண்டே கிடையாது, ஜஸ்ட் வெறும் படமா ஓடிட்டு இருக்கும். அதுக்கு கீழே அப்பப்போ வசனங்கள்லாம் போடுவாங்க. பழைய சார்லி சாப்ளின் படங்கள், லாரல் ஹார்டி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது அப்படிதான் நமக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதே படங்கள்ல மியூசிக் கொண்டு வந்தாங்க. ஜஸ்ட் ஒரு வயலின் மட்டுமே ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிரைமரி ஆர்கெஸ்ட்ரால ஓட்டிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த வீடியோ, அந்த டெக்ஸ்ட், சப்டைட்டில் மாதிரி இதை மட்டும் தான் பார்த்து புரிஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் சினிமால வசனத்தை கொண்டு வந்தாங்க. 1926ல ஜாஸ் சிங்கர் அப்படிங்கிற படத்தை அமெரிக்காவின் பிரபல கம்பெனியான வார்னர் பிரதர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் வசனங்கிறதே நமக்கு ஆடியோல ஆட் ஆச்சு. இந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜியோட பேரு விட்டாபோன். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த கிராமபோன் பார்த்திருப்போம், நிறைய ரெக்கார்ட் அப்படின்லாம் பழைய வீடுகளை பார்த்திருப்போம். அந்த மாதிரி ரெக்கார்ட்ல தான் சவுண்ட் ட்ராக்க தனியா கொடுத்திருந்தாங்க. படம் விஷுவலா தனியா ஓடும், நம்ம கிராமபோன்ல சவுண்ட் தனியா போயிட்டு இருக்கும். இதுல வெறும் சிங்கிள் ட்ராக், அதாவது மோனோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிங்கிள் ட்ராக் ஆடியோ தான் அதுல கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா 1940ல ஃபேண்டசவுண்ட் அப்படிங்கிற டெக்னாலஜியில் நமக்கு சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ஆப்டிக்கல் சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்டிக்கலா நம்ம அந்த பிலிம் ஃப்ரேம் எல்லாம் பார்த்திருப்போம், ரெண்டு சைடும் இருக்கும். பிலிம் ஃப்ரேம்ல ஹோல்ஸா இருக்கும். அந்த ஹோலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா லைட்டா நம்ம இப்போ பார்கோட்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி சவுண்ட் ட்ராக் அதுல வச்சிருந்தாங்க. இதை தனியா ப்ராசஸ் பண்ணி ஆடியோவா கொடுத்துட்டு இருந்தாங்க. 1940லயே 5 ட்ராக் சவுண்ட் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 1952ல சினிரமா அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டைம் 7 ட்ராக் கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் அவங்க மேக்னெட்டிக் ஸ்ட்ராப் மூலமா ஆடியோ கொடுத்துட்டு இருந்தாங்க. மேக்னெட்டிக் ஸ்ட்ராப்னா நம்ம ஆடியோ கேசட்லாம் பழைய வீடுகள்ல பாத்திருப்பீங்க. இதுல தனியா ஆடியோ கொடுத்துருவாங்க. ஸ்கிரீன்ல அவங்களுக்கு படம் ஓடிட்டு. இதுக்கப்புறமா 1953ல தான் சினிமா ஸ்கோப் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்துச்சு. அது வீடியோக்கு மட்டும் இல்ல, ஆடியோக்கும் சேர்த்தி தான். இந்த டைம்ல அவங்க 4 ட்ராக் சவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுவும் மேக்னெட்டிக் டேப்ல தான் நமக்கு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 1979ல டால்பி 70mm ஸ்டைல் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் 5.1 டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இதுவும் நமக்கு மேக்னெட்டிக் டேப்ல தான் டெலிவர் பண்ணாங்க. இதுக்கப்புறமா தான் 1986ல டால்பி ஸ்டீரியோ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுவும் நமக்கு ஆப்டிகல் டைப் சவுண்ட் தான், ஆனா இதுல 4 ட்ராக் தான். இதுக்கப்புறம் 1991 நமக்கு சிடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சினிமா டிஜிட்டல் சவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வந்து 5.1 கேட்டகரியில டிஜிட்டல் பிட் கோடா கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் 1992ல டால்பி டிஜிட்டல் சவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க 5.1 கேட்டகரியில. இதுவும் நமக்கு டிஜிட்டல் பிட் கோட்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா தான் 1993ல டிடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஜிட்டல் சவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே 1993ல எஸ்டிடிஎஸ் சொல்லப்படக்கூடிய சோனி டைனமிக் டிஜிட்டல் சவுண்ட் 7.1 கேட்டகரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. 1999ல டால்பி டிஜிட்டல் சரவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 7.1 கேட்டகரியில. அதுக்கப்புறமா 10 வருஷம் கழிச்சு 2010ல தான் டால்பி சரவுண்ட் சொல்லப்படக்கூடிய 7.1 கேட்டகரி சவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் நமக்கு அவுட்புட் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா டிசிபின்னு சொல்லப்படக்கூடிய டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ்ல தான் நமக்கு ஸ்கிரீன் பண்ணாங்க. நமக்கு சிம்பிளா சொல்லணும்னா கியூப் சிஸ்டம் தியேட்டர்ல சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. 2012ல தான் RO3Dன்னு சொல்லப்படக்கூடிய 11.1 சவுண்ட் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே வருஷ கடைசியில டால்பி அட்மாஸ்பியரிக்கல் சவுண்ட் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. வெரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2015ல டிடிஎஸ் எக்ஸ் சவுண்ட் தான் இப்ப வரைக்கும் லேட்டஸ்டா இருந்துட்டு இருக்கு. இப்ப சொன்ன எந்த லிஸ்ட்லயுமே சேராத ஒரு கேட்டகரி சவுண்ட் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஐமேக்ஸ், மேக்ஸிமம் இமேஜினேஷன் பாங்க. நிறைய மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன் ஐமேக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அது உங்களுக்கு விஷுவலும் வேற மாதிரி இருக்கும், ஆடியோவும் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இப்ப இந்த லிஸ்ட்ல சொன்ன சவுண்ட் சிஸ்டம்லாம் எப்ப தமிழ் சினிமால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 1978ல வெளிவந்த ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த பிரியாங்கிற படத்துல இருந்து தான் ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்ப கூட நீங்க அந்த ஆடியோல பாடல் ஒன்றுங்கிற பாட்டு கேட்டு பாருங்க, ஹெட்போன் போட்டு லேடி வாய்ஸ் ஒரு பக்கமும் ஜென்ஸ் வாய்ஸ் ஒரு பக்கமும் அழகா நமக்கு டியூவலா கேட்டுட்டு இருக்கும். 1995ல தான் முதல் முறையா தமிழ் சினிமால டால்பி டிஜிட்டல் சவுண்ட கமல்ஹாசன் நடிச்ச குருதி புனல் படம் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 1996ல ரிலீஸ் ஆன கருப்பு ரோஜாங்கிற படம் தான் தமிழ்ல வெளிவந்த முதல் டிடிஎஸ் திரைப்படம். பீட்சாங்கிற படத்தின் மூலமா தான் 2012ல 7.1 கேட்டகரி சவுண்ட் தமிழ் சினிமால இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2013ல வெளிவந்த விஸ்வரூபம் தான் RO3Dன்னு சொல்லப்படக்கூடிய 11.1 கேட்டகரி சவுண்ட்ல வந்த முதல் தமிழ் திரைப்படம். ஆரம்ப காலத்துல தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோக்குள்ளாரே நடக்கும், ஒரு சின்ன ரூம்ல.
அதனால சுத்தி மைக் வச்சிருப்பாங்க, அங்க லைவா அவங்க பேசி அதுதான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். சோ ரீ ரெக்கார்டிங் அப்படின்னு தனியா ஒண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய அவுட்டோர் போக ஆரம்பிச்சதுனாலதான் நமக்கு ரீ ரெக்கார்டிங்கிற ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பல வருஷம் கழிச்சு 2000 வருஷம் வந்த ஹேராம் திரைப்படத்தில் தான் மீண்டும் கமல் லைவ் சவுண்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ ஆர்டிஸ்டுக்குன்னு தனியா டப்பிங் கிடையாது. இப்ப அதே படத்தில் நடிச்ச கமல்ஹாசன், ராணி முகர்ஜி, ஷாருக் கான் எல்லாருமே அவங்க டைரக்டா தமிழ் அங்க என்ன பேசுறாங்களோ அதுதான் ரெக்கார்ட் ஆகும். இதுல வந்து டாக்கி போர்ஷன், பேசுற போர்ஷன் மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தாங்க. 2004 ரிலீஸ் ஆன மறுபடியும் கமல்ஹாசனே பண்ண விருமாண்டிங்கிற படத்தின் மூலமா தான் ஒரு என்டையர் பிலிமே நமக்கு லைவ் சவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் பார்த்திருப்பீங்க, நிறைய ஜல்லிக்கட்டு சீன் எல்லாம் வரும், கார்ல போவாங்க, பைக்ல, பஸ்ல, ரோட்ல, கோர்ட்ல, ஒரு பெரிய பஞ்சாயத்து, ஒரு டிராக்டர் ஓட்டிட்டு வர இடம், இந்த எல்லா இடத்துலயுமே லைவ் சவுண்ட் எக்யூப்மெண்ட் வச்சுதான் அந்த சவுண்ட் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆயுத எழுத்துல மணிரத்னம் அதே பண்ணாரு, மன்மத நம்புல லைவ் சவுண்ட் வச்சிருந்தாங்க. ரொம்ப ரீசெண்டா ஓகே கண்மணிங்கிற படத்துலயும் லைவ் சவுண்ட் தான் கொடுத்திருந்தாங்க. சோ இது வரைக்கும் நாம சினிமால சவுண்ட் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் எவல்யூஷன் ஆகி வந்ததுங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். இத பத்தி இன்டெப்தா நாம அடுத்தடுத்த எபிசோட்ல முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா உடனே லைக் பண்ணிருங்க. இதை பல பேர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டன்டா ஷேர் பண்ணிருங்க. சவுண்ட்ல, வீடியோல உங்களுக்கு என்னென்னலாம் வீடியோ பண்ணணும்னு விரும்புறீங்களோ அதையும் நீங்க தாராளமா கீழே சஜஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னால மறக்காம ராகவன்ஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you, bye bye.